விஷ்ணுவின் அவதாரங்களில் ஸ்ரீராம அவதாரம் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் ஆகிய 2 அவதாரங்கள் தர்மத்தை நிலைநாட்ட நிகழ்ந்தது. நம்மை சுற்றி இருக்கும் அதர்மத்தை அழிக்கவும் நாம் அதர்மத்தை எதிர்த்து தர்மத்தின் வழியில் நடக்கவும் கிருஷ்ணர் அருள் பெறவும் எல்லா செல்வங்களும் மழலை செல்வமும் பெற வேண்டியவர்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம். ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதியில் அர்த்த ஜாமத்தில் பிறந்தவர் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். கிருஷ்ண பகவான் அவதரிக்கும் பொழுது தாய் தந்தையாகிய தேவகி வாசுதேவரும் உடன் சந்திரனும் மட்டுமே விழித்திருந்ததாக புராணங்கள் சொல்லுது. எனவே ஜென்மாஷ்டமி நாளில் சந்திர தரிசனம் செய்வது எல்லா வகையான நன்மைகளையும் பெற்றுத்தரும். ஜென்மாஷ்டமி நாளில் குழந்தைகளுக்கு கிருஷ்ண லீலை, கிருஷ்ணன் பிறந்த கதை ஆகியவற்றை கண்டிப்பாக நம்ம சொல்லணும். இதனால் குழந்தைங்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும், இறை நம்பிக்கையும் மேம்படும். கோகுலாஷ்டமி நாளில் கிருஷ்ண பகவானுக்கு மிகவும் பிடித்தமான பால், தயிர், வெண்ணெய், நெய், முறுக்கு, சீடை, தட்டை, அப்பம், அவல் பாயாசம், அவல் லட்டு, நாட்டு சர்க்கரை, விளாம்பழம், நாவல் பழம் ஆகியவற்றை வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு. இதில் அவல் மற்றும் எண்ணெய் மிகவும் முக்கியம். எனவே எதுவும் செய்ய முடியாதவர்கள் இந்த 2 வைத்து வழிபட்டாலே கிருஷ்ணருடைய பரிபூரணமான அருளை பெறலாம். இந்த நாளில் வாசற்படியில் இருந்து பூஜை அறை வரை ஸ்ரீபாதம் வரைய வேண்டும். நீங்கள் வரையக்கூடிய பாதம் சின்னஞ்சிறு குழந்தையின் பாதமாக இருப்பது இன்னுமே சிறப்பு. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய காலடி தடத்தை வரையலாம். ஹரே கிருஷ்ணன்னு தொடங்கக்கூடிய கிருஷ்ண ஸ்தோத்திரத்தை கையில் வெண்ணெயை வைத்துக்கொண்டு 108 முறை ஜபித்து பின்னர் தம்பதியராக அந்த வெண்ணெயை உட்கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்ய விரைவிலே அந்த கிருஷ்ணரே உங்களுக்கு பிள்ளையாக அவதரிப்பார் அப்படின்றது ஐதீகம்.